இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்தது. அம்மாட்ட போய் கேட்டபோது ஸ்வீட் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு வாழைப்பழம் வந்து பார்த்தேன். அப்போ அதை வந்து ஸ்மூத்தி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். அது எல்லாம் பண்ணி முடித்து வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாக்லேட் கலரில் வந்து இருந்துச்சு. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் எதுவும் இல்லை. வாழைப்பழத்தை சும்மாவே வச்சு சாப்பிட்ருக்கலாம். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் மிக்ஸிக்கெல்லாம் வேலை கொடுக்கணும், கொஞ்சம் தண்ணி எல்லாம் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுகி செலவு பண்ணிருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து பண்ணி பார்க்கலாம். கடைசியில் நட்ஸ் எல்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மாம்பழம் கொண்டு வந்திருந்தாங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மா தோசை சுடும்போது அதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தாங்க. 2 டைப் ஆஃப் மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்துச்சு. ஒரு 10, 15 எண்ணம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பாதி எண்ணம் மாம்பழம் ஆகாது, பச்சையாக தான் சாப்பிட்ணும். ஒரு மாதிரி பெரிய சைஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா பச்சையை சாப்பிட்றதுக்கு தான் சூப்பராக இருக்கும். அப்புறம் குட்டி குட்டியாக இருக்கிற மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா பழுக்கும்னு அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி வந்து அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இது சும்மா வெளியே வச்சாலே வந்து பார்த்திங்கன்னா பழுத்துரும். அரிசிக்குள்ளையெல்லாம் ஒன்றும் போட வேண்டிய தேவை கிடையாது. அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கடலக்குழம்பு தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் சட்னியுமே இருந்துச்சு. எல்லாமே வச்சுட்டு அப்படியே சாப்பிட போயாச்சு. மோஸ்ட்லி நைட்டு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா 9:00 ஆயிரும். அப்போ வந்து விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை வந்து சீரியல் போடுவாங்க. அதுக்கு நாங்கள் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்டட் வேணால் சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பீக் டைமில் போயிட்டுருக்கா. ஸோ அப்பா எல்லாருமே உட்காந்து சாப்பிடும்போது அப்படியே பார்த்துட்டே தான் சாப்பிடுவோம். ஸோ இப்படி தான் போச்சு இன்றைக்கான ஈவினிங். நம்ம நாளைக்கு ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.